செருப்பு தைக்க வந்த ஒரு பொண்ணு இங்கேருந்து போகும்போது ஒரு மொபைல் ஃபோனை கீழே போட்டு போயிடுச்சுப்பா அப்படின்ட்டு அந்த தாத்தா ஒரு கவருக்குள்ளே அந்த ஃபோனை வச்சு முத்தைக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. சரி தாத்தா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு முத்து அந்த கவர் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் போய் மீனா அந்த கவரை பிரித்து பார்க்குறாங்க. உள்ள காணா போன முத்துவோட ஃபோன் இருக்குது. இதை பார்த்துட்டு முத்து அதிர்ச்சி ஆகிறாரு. முத்து மீனா ரெண்டு பேருமே அந்த மொபைலை கொண்டு வந்து அண்ணாமலையிட்ட காட்டி பேசிகிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் ரோகிணி ரூம்குள்ளேருந்து பார்த்துட்டு பதறி போய் நிற்கிறாங்க. இந்த மொபைலை யார் வச்சுருந்தா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டா அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணது யார் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா தான் அந்த மொபைல் ஃபோனை வச்சுருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த முத்து விசாரித்து தெரிஞ்சுக்கிறாரு. முத்து பயங்கர கோபத்தோட வித்யா வீட்டு கதவு தட்டுறாரு. வித்யா வீட்டுக்குள்ளே இருந்து கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. முத்தை பார்த்துட்டு அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. முத்து வித்யா பார்த்து கேட்குறாங்க, என்னோட மொபைலை நீ தானே எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு வித்யா எதுவுமே சொல்ல முடியாமல் திரு திருன்னு முழிச்சிட்ருக்காங்க.